சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் வணக்கம். வர 20ஆம் தேதி தீபாவளி. தீபாவளிக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை தொடர்ச்சியா விடுமுறை நாட்கள். அதனால எல்லாருமே வெள்ளிக்கிழமையிலிருந்து தங்களுடைய ஊருக்கு பயணமாக ஆரம்பிப்பாங்க. பொதுவாவே வருடத்துக்கு ஒரு வர்ற அந்த தீபாவளிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான ஒரு பண்டிகை தான். பொதுவாவே நம்ம மக்களுடைய கட்டமைப்பு பணக்காரங்க, நடுத்தர வர்க்கம், ஏழை, பரம ஏழை, இப்படி 4 வகையா பிரிக்கலாம். இந்த மாதிரி தீபாவளி பண்டிகைகள் அப்படிங்கிறது பணக்காரங்களுக்கு ஒரு பெரும் கொண்டாட்டமா மாறி, நடுத்தர வர்க்கம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சது, கிடைக்கிற போனஸ், இதையெல்லாம் வச்சு அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கடனை உடனே வாங்கி குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக கடனை உடனே வாங்கி அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. பரம ஏழையா இருக்கிறவங்க அன்னாட காட்சிகள், ஐயோ இந்த பண்டிகை எவன் கண்டுபிடிச்சானோ அப்படின்னு அவங்க நெஞ்சா அடிச்சுக்கிறது நமக்கு தெரியுது. இப்படி பண்டிகைன்னு வந்தாவே அது ஒரு பெரிய செலவினம் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தீபாவளி போன்ற பண்டிகைகள் குழந்தைகளை மையமா வச்சு இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்காக இதை கொண்டாடணுங்கிற மனநிலைக்கு சேரக்குறைய எல்லாருமே வந்துடும். இப்ப பெரிய பணக்காரராக இருக்கிறவங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க கார்லயோ அல்லது மற்ற வாகனங்கள்லயோ அவங்க டிராவல் பண்ணி போயிடுறாங்க. நடுத்தரமா இருக்கிறவங்க அல்லது ஏழையா இருக்கிறவங்க, பரம ஏழையா இருக்கிறவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல தேர்ந்தெடுக்கிறது ட்ரெயின், அதுக்கப்புறம் அரசு பஸ், வேற வழி இல்லாம ஆம்னி. ரயில்ல 2 மாசத்துக்கு முன்னாடியே முன்பதிவு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் திட்டமிட்ட வாழ்க்கை வாழ்றவங்க. இந்த லீவ் வருது, அதுக்காக இப்பவே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடணும், ஊருக்கு போகணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு 2 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. இப்ப ட்ரெயின்ல டிக்கெட் இல்ல. அதுக்கப்புறம் பேருந்துல பயணிக்கிறவங்க. இந்த முறை தமிழ்நாடு அரசு 20,378 சிறப்பு பஸ்களை தீபாவளிக்காக இயக்குறாங்க. இதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம ஆம்னி பஸ்ஸுக்கு போவாங்க. ஏன்னா இந்த அரசு பஸ்லயும் ஆம்னி பஸ்லயும் போறவங்க தீபாவளி போனஸ் அந்த போனஸை வாங்கிட்டு தான் அவங்க தங்களுடைய ஊர்களுக்கு போகணும். தீபாவளி போனஸ் யாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறா? நாளைக்கு காலையில தீபாவளினா இப்பதான் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கோ முன்னாடியே தான் போனஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க துணி எடுக்கணும், பட்டாசு வாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊருக்கு டிராவல் பண்ணி போகணும். இப்ப சென்னையினுடைய மக்கள் தொகை கணக்கெடுத்து பார்த்தா பூர்வீகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30-35 லட்சம் பேர் தான் சென்னை வாசி. மத்த எல்லாருமே வெவ்வேறு நகரங்கள், கிராமங்கள்ல இருந்து பிழைக்க வந்தவங்க. அப்படி பிழைக்க சென்னையில வேலை செஞ்சு ஓடி ஆடி வேலை, வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஊருக்கு போய் சொந்த பந்தங்களோட உறவுகளோட இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு பேர் ஆனந்தமா இருக்கு. அதுதான் அவங்களுக்கான சந்தோஷமும் கூட. அந்த சந்தோஷத்துக்காக தான் அவங்க போறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல 2 மாசத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் வித்து தீர்ந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஏறக்குறைய அரசு பஸ்கள்லயும் முன்பதிவு முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசியா இருக்கிறது ஆம்னி பஸ் தான். அந்த ஆம்னி பஸ்ல பாத்தீங்கன்னா சாதாரண நாட்கள்ல கட்டணம் வேறையா இருக்கு, பண்டிகை காலங்கள்ல கட்டணம் 5 மடங்கு 6 மடங்கு அதிகமா இருக்கு. ஏன் இதை அரசு கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இந்த கட்டண நிர்ணயம் அப்படிங்கிற அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு ஆம்னி பஸ்களுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்க முடியல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா தாறுமாறா அந்த ஆம்னி பஸ்களுடைய கட்டணத்தை ஏத்திடுறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 4000 மினி பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 4000 மினி பஸ்ல 1500 இருந்து 1800 அல்லது 2000 பஸ்கள் இந்த மாதிரி திருவிழா காலங்கள்ல இயக்கப்படுகிறது. அப்ப அந்த திருவிழா காலங்கள்ல இயக்கப்படுகிற அந்த ஆம்னி பஸ்ல எப்படியாவது ஊர் போய் சேரணும்னு நினைக்கிற அவங்க கிட்ட ஒரு கொள்ளை அடிக்கிற மாதிரி அவங்க கட்டணத்தை வசூலிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா சாதாரண நாட்கள்ல கூப்பிட்டு வாங்க நம்ம வண்டியில இருங்க, நம்ம பஸ் செலக்ட் பண்ணுவோம். ஆனா பண்டிகை காலம் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டிங் இருக்குல்ல, பயங்கரமா இருக்கு. நாகர்கோயிலுக்கு சாதாரண நாட்கள்ல 1200 ரூபாய் தான் கட்டணம். தீபாவளிக்கு 4399 ரூபாய். நெல்லைக்கு சாதாரண நாட்கள்ல 1100 ரூபாய் தான். பண்டிகை காலங்கள்ல பாத்தீங்கன்னா 3999 ரூபாய். தூத்துக்குடிக்கு சாதாரண நாட்கள்ல 1150 ரூபாய், இன்னைக்கு 4085 ரூபாய். மதுரைக்கு பாருங்க சாதாரண நாட்கள்ல 900 ரூபாய், தீபாவளிக்கு 3982 ரூபாய். திருச்சிக்கு சாதாரண நாள்ல 700 ரூபாய் தான். பண்டிகை காலங்கள்ல தீபாவளிக்கு 3899 ரூபாய். கோவைக்கு சாதாரண நாட்கள்ல 1500 ரூபாய் தான். ஆனா தீபாவளியை ஒட்டி 4420 ரூபாய். சேலத்துக்கு 1100 ரூபாய் தான். தீபாவளிங்கிறதுனால 4110 ரூபாய். நான் சொல்றது குடும்பத்துக்கு இல்லைங்க. இப்போ ஒரு குடும்பத்துல 3 பேர்னு வச்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு நாகர்கோயில்ல அந்த குடும்பம் 3 பேர், ஒரு குடும்பங்கிறது அப்பா அம்மா ஒரு குழந்தைன்னு வச்சுக்கங்க. சில வீடுகள்ல 2 குழந்தை. ஒரு ஆளுக்கு 4399 ரூபாய், 4400 ரூபாய். 3 பேருக்கு எவ்வளவு? ஏறக்குறைய 13000 ரூபாய். சென்னையில் இருந்து நாகர்கோயிலுக்கு போய் அவங்க தீபாவளியை கொண்டாடிட்டு திருப்பி வரணும். தீபாவளி கொண்டாடி திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அவங்க திருப்பி வரணும்னா திருப்பி வர்றதுக்கு இதே சார்ஜ். இது நமக்குள்ள என்ன கேள்வி எழுப்புது? சாதாரண நாட்கள் 1200 ரூபாய் வாங்குற அந்த ஆம்னி பஸ் பண்டிகை காலங்கள்ல எதுக்கு 6 மடங்கு 5 மடங்கு அதிகப்படுத்தணும்? பண்டிகை காலத்துக்கு ஏதாவது டீசல் விலை உயர்ந்துருதா? பண்டிகை காலத்துல ஏதாவது டோல்கேட்ல அதிகமான கட்டணம் வசூலிக்கிறாங்களா? அல்லது பண்டிகை காலத்துல டாக்ஸ் அதிகமா வசூலிக்கிறாங்களா?
சொல்லலாம். எந்த கட்டணமும் உங்களுக்கு இல்ல. ஆனால் நீங்க மட்டும் எப்படி 6 மடங்கு எதுக்காக உங்களுடைய கட்டணத்தை ஏத்துறீங்க? எதுக்காக மக்களுக்கு இந்த சிரமத்தை கொடுக்குறீங்க? எரியிற வீட்டுல கொள்ளையடிக்கிற மாதிரி இவ்வளவு பணத்தை புடுங்கிறதுக்கான காரணம் என்ன? இதுதான் மக்கள்கிட்ட இன்னைக்கு எழுந்திருக்கிற கேள்வி. இது வந்து ஒரு அராஜக கொள்ளையா இருக்கு. அரசு கிட்ட முடிவெடுக்கிற அதிகாரம் இல்ல. காரணம் அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அரசு உங்களை கட்டுப்படுத்தல அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த மக்களை எப்படி வேணாலும் வதைக்கலாம்ங்கிறது எந்த விதத்துல நியாயம்? மக்களிடம் இப்படி அராஜகமா கொள்ளையடிப்பதை, வதைக்கிறத, சித்திரவதை பண்றத எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத தமிழக அரசு தான் யோசிக்கணும். பல மடங்கு உயர்ந்திருக்கிற ஆம்னி பஸ்களினுடைய கட்டணத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை மக்களின் சார்பாக சென்டர் பாயிண்ட் சேனல் கேட்டுக்கொள்கிறது. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.